ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஸ்திகி. மச்சித்தா மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. சோ யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பொருளை படிங்க. 10.9 நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு மற்றும் தெளிவுரை வழங்கிய ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவுக்கு ஜெய். பொருள்: எனது தூய பக்தர்களின் சிந்தனைகள் என்னில் மூழ்கியுள்ளன. அவர்களது வாழ்க்கை எனது தொண்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் என்னை பற்றி தங்களுக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் இவர்கள் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகின்றனர். பொருளுரை: தூய பக்தர்களின் இயல்புகள் இங்கே வர்ணிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தங்களை இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்துகின்றனர். அவர்களது மனதை கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளிலிருந்து திசை திருப்ப முடியாது. அவர்களது உரையாடல்கள் அனைத்தும் ஆன்மீக விஷயங்களை பற்றியவை. தூய பக்தர்களின் அறிகுறிகள் இந்த ஸ்லோகத்தில் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. பரமபுருஷரின் பக்தர்கள் அவரது குணங்களையும் லீலைகளையும் புகழ்வதில் தினசரி 24 மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர். அவர்களது இதயமும் ஆத்மாவும் சதா சர்வ காலமும் கிருஷ்ணரில் மூழ்கியுள்ளன. மேலும் அவரை பற்றி மற்ற பக்தர்களுடன் விவாதிப்பதில் அவர்கள் ஆனந்தம் அடைகின்றனர். பக்தி தொண்டின் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் சேவை செய்வதன் மூலம் தெய்வீக ஆனந்தத்தை அடைகின்றனர். அவர்கள் பக்குவ நிலையை அடையும் போது பகவத் பிரேமியில் உண்மையாக நிலை பெற்றுள்ளனர். அத்தகைய திவ்யமான தலத்தில் நிலை பெற்றவுடன் இறைவன் தனது திருத்தலத்தில் வெளிப்படுத்தும் உன்னதமான பக்குவத்தை அவர்களால் அனுபவிக்க முடியும். பகவான் சைத்தன்யர் திவ்யமான பக்தி தொண்டினை உயிர்வாளிகளின் இதயத்தில் விதைக்கப்படும் விதைக்கு ஒப்பிடுகிறார். பிரபஞ்சத்தின் பல்வேறு கிரகங்களில் எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் சுற்றி கொண்டுள்ளனர். இவர்களில் மிகவும் சிலரே தூய பக்தரை சந்தித்து பக்தி தொண்டை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பினை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பர். இந்த பக்தி தொண்டு ஒரு விதையை போன்றது. இது உயிர்வாளிகள் இதயத்தில் விதைக்கப்பட்டு அவன் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருந்தால், தொடர்ந்து நீரூற்றுவதன் மூலம் ஒரு மரத்தின் விதை எவ்வாறு முளைக்குமோ அதுபோன்று பக்தியின் விதையும் முளைக்கும். பக்தி தொண்டு என்னும் இந்த ஆன்மீக கொடி படிப்படியாக வளர்ந்து ஜட உலகில் திரையை கிழித்து கொண்டு ஆன்மீக வானில் பிரம்மஜோதியின் பிரகாசத்தினில் நுழைகிறது. ஆன்மீக வானின் மிக உயர்ந்த கிரகமும் கிருஷ்ணருடைய பரமலோகமுமாகிய கோலோக விருந்தாவனத்தை அடையும் வரை இக்கொடி தொடர்ந்து வளர்கின்றது. இறுதியில் கிருஷ்ணரின் தாமரை திருவடியில் அடைக்கலம் பெற்று அங்கேயே அக்கொடி நித்திய வாழ்வு வாழ்கின்றது. ஒரு கொடி வளரும் போது பூக்களையும் பழங்களையும் படிப்படியாக வழங்குவது போல பக்தி தொண்டு என்னும் இக்கொடியும் பழங்களை உற்பத்தி செய்கின்றது. மேலும் சிரவணம் கீர்த்தனம் மூலம் அதற்கு தொடர்ந்து நீரூற்றப்பட்டு வருகின்றது. பக்தி தொண்டு என்னும் இக்கொடி சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மத்திய லீலை அத்தியாயம் 19 முழுமையாக விளக்கப்பட்டுள்ளது. அங்கே விளக்கப்பட்டுள்ளபடி பரமபுருஷரின் தாமரை திருவடியில் முழு தாவரமும் தஞ்சமடையும் போது பக்தன் இறையன்பின் முழுமையாக ஆழ்ந்து விடுகிறான். அதன் பின்னர் நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் வாழ முடியாதோ அது போன்று பரமபுருஷரின் உறவின்றி ஒரு கணமும் வாழ முடியாத நிலையை அவன் அடைகிறான். அத்தகு நிலையில் பரமபுருஷருடனான உறவினால் அவன் திவ்யமான குணங்களை உண்மையில் அடைகிறான். ஸ்ரீமத் பாகவதம் முழுமுதற் கடவுளுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையேயான இத்தகு உறவினை பற்றிய வர்ணனைகளால் நிறைந்துள்ளது. எனவே ஸ்ரீமத் பாகவதம் பக்தர்களுக்கு மிகவும் பிரியமானது. இது பாகவதத்திலேயே 12.13.18 சொல்லப்பட்டுள்ளது.
ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் யத் வைஷ்ணவானாம் பிரியம். ஜடச் செயல்கள், பொருளாதார முன்னேற்றம், புலனுகர்ச்சி மற்றும் முக்தியை பற்றிய எந்த விளக்கமும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கிடையாது. முழுமுதற் கடவுள் மற்றும் அவரது பக்தர்களுடைய திவ்யமான இயல்புகளை முழுமையாக வர்ணிக்கும் ஒரே காவியம் ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமே. எனவே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெற்ற ஆத்மாக்கள் இளைஞன் பெண்ணுடைய சங்கத்தில் ஆனந்தமடைவதைப் போல திவ்யமான இலக்கியங்களை கேட்பதில் இடையறாது ஆனந்தம் அடைகின்றனர். ஹரி 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 போல். ஹரே கிருஷ்ணா. பியூட்டிஃபுல் ஸ்லோகா, பியூட்டிஃபுல் பர்பட் இல்லைங்களா? சோ நான் இப்போ உங்கள்ட்ட நான் சொன்னேன் சம்பந்தா அபிதேயா பிரயோஜனான்னு சொன்னேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகா வந்து கிருஷ்ணா என்ன சொன்னாரு? அகம் சர்வசிய பிரபுவோ சொன்னாரா? அதுக்கு என்ன பொருள்? அந்த மொழிபெயர்ப்பு மட்டும் படிங்க. அதான் அனைத்துக்குமே மூலம். ஜட ஆன்மீக உலகில் அனைத்திற்கும் மூலமே நானே. எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்து அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்லோகால நமக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னு சொல்றாரு இல்லைங்களா? எல்லாரும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த செகண்ட் ஸ்லோகா நாம் இப்ப படிச்சது பாத்தீங்கன்னா அடுத்தது அந்த ப்ராசஸ் அபிதேயா இல்லைங்களா? என்னோட தூய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பகவான் சொல்றாரு. தன்னோட தூய பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே தன்னை பத்தி கிருஷ்ணா பத்தியே யோசிச்சுட்டே இருப்பாங்களாமா. அவங்க வாழ்க்கையே பகவானுடைய தொண்டுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. அதே சமயம் அவங்க தங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கிருஷ்ண கதா பேசிட்டு அவ்வளவு ஹாப்பியா உபதேசிக்கிறதுல அவ்வளவு திருப்தியும் ஆனந்தமும் அடையறாங்களாம். சோ பாகவத்துல கூட ஸ்லோகா வரும், சதா பிரசங்கான் மம வீரிய சம்பிதோ பவந்தி இருக்கிறது ரசாயன கதாக அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகா வரும். என்னன்னா பக்தர்களுக்கு ஆனந்தமே என்னன்னா ரசாயன கதா, பகவானுடைய அந்த கதை. அத ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது தான் அவங்களுக்கு ஹையஸ்ட் ஹாப்பினஸ் ஆமா. நான் யூஸ்வலா பாருங்க, பௌதிகவாதிகள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டா என்ன பண்ணுவாங்க? நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணிக்குவாங்க? இப்ப கல்யாணத்திலேயே ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறோம், என்ன பண்ணுவாங்க? சாதாரண குசலம் விசாரிப்போம், ஒருத்தர் எப்படி இருக்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்போம். அப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க? தன்னை பத்தி பீத்த ஆரம்பிப்பாங்க இல்லையா? இடவா என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன், பேத்தி இருக்கா, பேரன் இருக்கா. என் பேரன் பண்ற குறும்பு பாத்தீங்கன்னா அளவில்லாத குறும்பு, நான் இல்லாம இருக்கவே மாட்டான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பௌதிகவாதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற டாக்ஸ் கவனிச்சு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தங்களை பத்தி இல்ல தங்க ஃபேமிலி பத்தி அதான் இருக்கும் இல்லையா? அதையும் விட்டுட்டு டோட்டலா அடுத்தவங்களை பத்தி அவ அவ இங்க ஓடி போயிட்டா அப்படிலாம் பேசிக்கோ. அந்த மாதிரி பௌதிக டாக்ஸ் தான் இருக்கும். ஆனா பக்தர்கள் பாருங்களேன், இதுல எவ்வளவு ஹை குவாலிட்டி இல்லையா மாதாஜி? அதாவது நம்மளால அந்த பக்தர் ஆக முடியுதோ ஆக முடியலையோ, அட்லீஸ்ட் இதெல்லாம் நம்ம காதுல கேட்கறக்காவது கொடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறப்போ கிருஷ்ண கதா பேசுவாங்களாம். அப்ப சும்மா எல்லாம் பேசுறது இல்ல, எப்படி பேசிக்கிறாங்க அவங்க, எப்படி பேசிக்கிறாங்கன்னு கொடுத்திருக்கு. உபதேசித்துக் கொள்வார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுல என்ன கிடைக்குது அவங்களுக்கு? திருப்தியும் ஆனந்தம். துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, துஷ்யந்தி ரமந்தி ரெண்டுமே நடக்குது. மச்சித்தா மத்கத பிராணா. மச்சித்தா என்ன பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். மத்கத பிராணா, பகவானுடைய அந்த கதை அவனுக்கு பிராணனாம், அவ்வளவு முக்கியமாமா. போதையந்த பரஸ்பரம், பரஸ்பரம்னா உங்களுக்கே தெரியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் போதிச்சுக்கிறாங்களா. கதையந்திச்ச ரமந்திச்ச என்ன பண்ணுவாங்கன்னா கதையந்திச்ச மாம் நித்தியம், பகவானுடைய கதைய நித்தியமா மாம், பகவானுடைய கதை நித்தியமா அவங்க பேசுவாங்களாமா. எப்படி பேசுவாங்கன்னா துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, இவ்வளவு ஒரு ஆனந்தமா பேசிக்குவாங்களாமா. தெய்வீக ஆனந்தம், அந்த டிரான்சென்டென்டல் ஹாப்பினஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் டிவோட்டிஸ் கிடைக்குமா. சோ உண்மையிலேயே பக்தி தனியா நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? பக்தி பொறுத்த வரைக்கும் அது பக்தர்களின் அசோசியேஷன்ல மட்டும்தான் கிடைக்கும். நீங்க இதே நீங்க என்ன புக்கா இருந்தாலும் சரி, பாகவதமா இருக்கும், பகவத்கீதா இருக்கும், தனியா உட்கார்ந்து படிச்சு பாருங்களேன், உங்களால ருசிக்க முடியுமா?
இல்ல. இந்த அளவுக்கு நம்ம பக்தர்கள் சங்கத்துல நம்ம விவாதிச்சு ருசிக்கிற அளவுக்கு தனியா ருசிக்க முடியாது. படிக்கணும், கண்டிப்பா படிக்கணும், இல்லைன்னு சொல்ல. பட் நமக்கு அந்த பக்தி எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா அது பக்தர்கள் சங்கத்துல இருந்து தான் கிடைக்குது. உங்களுக்கு வந்து ஸ்ரத்தா, அந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரூப கோஸ்வாமி பக்தி நிலைகள் சொல்லியிருக்காரு. என்னென்ன சொல்லுங்க. ஸ்ரத்தா, భజన క్రియ, సాధు సాధు సంఘ, సంఘ భజన క్రియ, భజన క్రియ అనర్థ నివర్తి అనంత నివృత్తి, రుచి, నిష్ట నిష్ఠ, రుచి రుచి, నిష్ట ఆసక్తి, భావ இல்ல, ప్రేమ, ருச்சி, ஆசக்தி, ఆసక్తి, ఆసక్తి భావ ప్రేమ భావ ప్రేమ. பாவ பிரேம. கரெக்ட். எஸ். சோ அதுல வந்து எது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்? శ్రద్ధ ஸ்ரத்தா. ஸ்ரத்தான்னா என்னது? நம்பிக்கை శ్రద్ధ, நம்பிக்கை நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இப்ப நான் உங்களையே நான் ஒரு பத்மா மாதாஜிவே நான் கேக்குறேன். இப்ப அந்த உங்களுக்கு இந்த பக்தி மேல நம்பிக்கை வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி ஸ்டார்ட் ஆச்சு பக்தி தொண்டு மேல? கிருஷ்ணரை பத்தி கேட்கறது மூலமா எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. கதைகள் எல்லாம் கேட்கும்போது எப்ப அதோட அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். மாதாஜி, எப்ப ஆரம்பிச்சதுங்க மாதாஜி? கிருஷ்ணருடைய கதைகள் கேட்கும்போது அந்த கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நமக்கு தோணித்து. அந்த கதை யார் மூலமா கேட்டீங்க? அது முதல்ல சின்ன வயசுலயே எங்க பாட்டி நிறைய சொல்லுவாங்க மாதாஜி. மகாபாரதம் எல்லாம் படிச்சுட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி. அது சின்ன வயசுல இருந்தே அது கொஞ்சம் கேட்டதுனால எனக்கு அந்த கிருஷ்ணர் பக்தின்றது ஆரம்பத்துல இருந்தே ஒரு இதுவாதான் இருந்தது. ஆனா அது சொல்லும்போது இவ்வளவு வருஷம் நீங்க serious பண்ணல இல்லையா மாதாஜி, இவ்வளவு இந்த வருஷம் இதுக்கு அதுக்கப்புறம் serious ஆ எடுத்து பண்ணல. இப்பதான் பகவத்கீதை எல்லாம் படிக்கல. ஆனா இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கு. தான் அது யார் மூலமா உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேக்குறேன். அந்த பகவத்கீதை, அந்த இப்ப நீங்க அந்த 18 நாள் அதுல இருந்து தானே வந்தீங்க. வகுப்புகள். ஆமா மாதாஜி, ஆன்லைன் கிளாஸ்ல தான் ஆரம்பிச்சது. இந்த கோவிட் அப்போ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க இல்லீங்களா? அப்போ ஒரு பக்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. பக்தரோட, ஆமா, பக்தர் தொடர்புனால எனக்கு அது ஆரம்பிச்சது. அதேதான், சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு பக்தி இருந்தது, நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்ல. பக்தி கண்டிப்பா இருந்தது, நீங்க சீரியஸா எடுத்துக்கல, நீங்க அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. சோ இது இவ்வளவு சீரியஸா நீங்க எடுக்கிறதுக்கு காரணம் ஒரு பக்தரோட சங்கம். பக்த சங்கம். எஸ், கரெக்ட், அதேதான். கிட்டத்தட்ட நீங்க இங்க இருக்கிற எல்லாருக்குமே இதே ஸ்டோரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா பாஞ்சாலி மாதாஜி? ஆமா ஆமா மாதாஜி. ராஜேஸ்வரி மாதாஜி? கொரோனா அப்பதான் இந்த 18 நாள் கிளாஸ் நிறைய கேட்டு கேட்டு கேட்டுதான் மாதாஜி ரொம்ப வந்தது. அது Yes, கரெக்ட் தான். correct. அதுவும் பாஞ்சாலி மாதாஜி, ராஜேஸ்வரி மாதாஜி திருப்பி திருப்பி 18 நாள் கிளாஸ் வந்து மாதாஜி, நாங்க கூட அப்படிதான் மாதாஜி இருக்கோம். ஆமா, வந்துட்டோம் இந்த மாதாஜி. ரிப்பீட்டடா 18 நாளா 18 18 18 18 கேட்டுட்டே வந்துட்டே இருந்தீங்க இல்லையா? இப்பவும் ஆமா இருக்கு மாதாஜி. மாதாஜி. இன்னைக்கு 17வது நாள். இப்ப 17வது நாள். தமிழ் கீதால 17வது நாள் மாதாஜி. எப்ப டைம்? 3 to 4 to 4:30 மாதாஜி. நைட்டும் கிளாஸ் இருக்கு, 9 o'clock இருக்கு. பட் நான் செலக்ட் பண்ணது 3 to 4:30. வெரி குட், வெரி குட். இது வந்து அட்வான்ஸ் கிளாஸ் மாதாஜி, பேசிக்கா? அட்வான்ஸும் இருக்கு மாதாஜி. அட்வான்ஸ் இருக்கு, பேசிக். இது முடிஞ்சா அப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ் தொடங்கும். ஓ, அது எவ்ரி அட்வான்ஸ் வந்து மண்டே, மண்டேல இருக்கு மாதாஜி. எவ்ரி மண்டே இருக்கு. ஓ, வெரி நைஸ், வெரி நைஸ். சோ எல்லாம் அது விடுறதா இல்ல, 18 நாள் கேட்டுட்டே இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா. அதோட இன்னொரு புதுசுலயே ஒண்ணுத்துல சேர்ந்திருக்கோம். எனக்கு மாதாஜி இன்னொன்னு புதுசா ஒண்ணும் சேர்ந்திருக்கோங்க மாதாஜி. அது என்னது? மதுரையில இருந்து சொல்றது. மதுரையில இருந்தா? ஆமா. ஓ, ம். என்ன மாதாஜி, கேட்க கேட்க நல்ல டேஸ்ட், நம்மளுக்கு அந்த ருச்சி நிறைய இருக்கு மாதாஜி. அதுல அடங்க மாட்டேங்குது. அபத்தங்கள் எல்லாம் கேட்காம இதுல கேட்கிறோமேன்றது நிஜமாவே சொல்றேன் மாதாஜி. உங்களோட சங்கம் எல்லாம் கிடைச்சது பூர்வ ஜென்மத்துல நமக்கு பகவான் ஏதோ இந்த கருணை வச்சிருக்காரு நம்ம மேலன்னு தான் நான் நினைச்சுக்கிறேன் மாதாஜி. மாதாஜி, yes. அதான். அந்த ஸ்ரத்தா, yes, correct. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்ரத்தா அப்படிங்கறதே வந்து ஒரு பக்தர் மூலம் தான் பகவான் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. இப்ப இதுல வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றாங்க பாருங்க, இங்க வந்து பிரம்மாண்ட பிரமிதே கோனே பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பக்தி லதா பீஜா. இந்த பிரம்மாண்ட பிரமிதத்துல கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் இருக்கு. எல்லா ஜீவாத்மாக்கும் பக்தி கிடைச்சதான்னா இல்ல. குரு கிருஷ்ண பிரசாதம், பிரசாதம்னா கருணை, குரு கிருஷ்ணா ரெண்டு பேரோட மர்சி ஒருத்தருக்கு கிடைக்கிறதுனால பக்தி லதா பீஜா கிடைக்குது உங்களுக்கு. நீங்க உங்களுக்கு பல வருஷமா உங்களுக்குள்ள பக்தி இருந்துன்னீங்க, ஆனா அந்த பக்திய வந்து ஸ்ட்ராங்கா உங்களுக்கு உள்ள கொடுக்கறது வந்து இந்த 18 நாள்ல 18 அத்தியாயம்
பகவத்கீதா கிளாஸ் அட்டன் பண்ணீங்க இல்லையா? சோ அந்த பக்தி லதா பீஜா வந்து உள்ள விதைக்கப்படுது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க எல்லாருமே சொல்றீங்க ரிப்பீட்டட் ஸ்ரவணம் இல்லைங்களா? நிறைய கிளாஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. ரிப்பீட்டடா ஸ்ரவணம். கிட்டத்தட்ட 3 வருஷமா இருக்குமா மாதாஜி? 4 வருஷம் ஆச்சா? 21ல வந்து 3 3 வருஷம் வருஷம் ஆச்சு ஆயிடுச்சு மாதாஜி. மாதாஜி. எஸ். தொடர்ந்து எல்லாம் கேட்டே இருக்கீங்க. ஸ்ரவணம் ஆமா. பகவானை பத்தி நிறைய கேக்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? ஸ்மரணம் பண்றீங்க. அப்புறம் கீர்த்தனம் பகவானுடைய அந்த நாம ஜபம் பண்றீங்க. எல்லாம் பண்றீங்களா இல்லையா? பண்றோம் மாதாஜி. பண்றாங்க மாதாஜி. இதெல்லாம் தான் பக்தி. மாதாஜி யாராவது சொன்னீங்களா? ஓகே. அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த விதை, அந்த பக்தி லதா பீஜம், அந்த அந்த செடி, அதுக்கு வந்து அந்த விதைக்கு தண்ணி வந்து நீங்க எப்படி ஊத்துறீங்கன்னா ஸ்ரவணம், ஸ்மரணம், கீர்த்தனம் கீர்த்தனம். இதெல்லாம் தண்ணி ஊத்த ஊத்த என்ன ஆகுதுன்னா அந்த செடி வந்து வளர ஆரம்பிக்குது. இப்போ வளர்ந்துட்டு இருக்குது. ஆக்சுவலா உங்க எல்லாருக்குள்ளயுமே இந்த பக்தி லதா பீஜம் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. அதான் இங்க கொடுத்திருக்காங்க பாரு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா எப்படி செடிக்கு தண்ணி ஊத்துறப்ப செடி வளருதோ அது மாதிரி இந்த பக்தி விதை வந்து முளைக்குமாமா. சோ இந்த ஆன்மீக செடி, ஓகே விஷாலி, நோ ப்ராப்ளம். சோ இந்த ஆன்மீக செடி என்ன பண்ணும்னா படிப்படியா வளருமா. சோ நாம இது நம்பிதான் இருக்கோம் இல்லைங்களா? இந்த செடி வளர்ந்து இந்த பௌதீக உலகத்தை விட்டு வெளியில போய் அங்க கோலோகா வரைக்கும் போகுது. சோ நாம இந்த செடியை புடிச்சுக்கிட்டே நம்ம போனோம்னா எங்க போலாம்? பிருந்தாவன். ஏழாவது பகவான் கிட்ட போயிடலாம். கோலோகம் தான். சோ ஒரு செடி வளரும் போது பூக்களையும் காய்களையும் வளரும்போது போல பக்தி தொண்டு என்னும் செடியும் பழங்களை உற்பத்தி செய்கிறது. சோ இந்த ஸ்ரவணம் கீர்த்தனத்தின் மூலம் தொடர்ந்து நீங்க வந்து செடிக்கு நீர் ஊத்திட்டே வர்றீங்க. ஒரு நாள் வந்து அந்த தாவரம் வந்து பகவான்கிட்ட தஞ்சம் அடையும் போது நாம என்ன ஆகுனா ஃபுல்லா கிருஷ்ண பிரேமையில மூழ்கிருவோமா. சோ அப்படி ஒரு அந்த நிலையை நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு நல்லா இருக்கும். இங்க இருந்து இந்த ஆன்மீக செடி வளர்ந்து பகவான்கிட்டயே போயிருது. அவர்கிட்டயே நாம போய் சரண்டர் ஆகுறோம். கிருஷ்ண பிரேமா நாம வந்து அனுபவிக்கிறோம். அப்ப என்ன ஆகும்னா, அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிற பிரபுபாத், தண்ணி இல்லாம எப்படி ஒரு மீனால வாழ முடியாதோ அது மாதிரி நாம வந்து கிருஷ்ணா இல்லாம நம்மளால வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வருமாமா. ஆனா இப்ப நாம வந்து கிருஷ்ணா இருந்தா என்ன, யார் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, நான் வந்து எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்றேன் அப்படின்னு நம்ம வாழ்றோம் இல்லைங்களா? இந்த பௌதிக உலகத்துல கிருஷ்ணாவை மைண்ட் பண்ணாம நல்லா மாயா மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். ஆனா தூய பக்தர்களுக்கு வந்து கிருஷ்ணா இல்லாம ஒரு நொடி கூட வாழ முடியாதாமா. அப்படி ஒரு தூய நிலை. சோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்ப புரியவே புரியாது. ஏன்னா நம்மளுடைய அந்த கரப்டட் கான்சியஸ்னஸ், நம்மளுடைய அந்த உணர்வு வந்து இப்ப வந்து கரப்டா இருக்குது. கரப்ட்னா என்ன சொல்றது? மாசுபட்டிருக்கு. சீர்கேடு. எஸ், புரிஞ்சிருச்சு. ஓகே. சோ இந்த உணர்வுல வந்து என்னால அந்த அந்த கிருஷ்ண பிரேமை நிலைய கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா தூய பக்தர்கள் அப்படி இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? சரி, இன்னைக்கு அடுத்து கேட்பீங்க, ஏங்க மாதாஜி கோலோக விருந்தாவனத்துல அவங்கள எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்களா? அவங்க வந்து நேரம் கிருஷ்ணாவை நினைச்சிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்களா அப்படின்னா, அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அந்த எல்லா செயலுமே கிருஷ்ணாவை நினைச்சிட்டு கிருஷ்ணாவை மையமா வச்சு பண்ணுவாங்க. இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் சமைப்பாங்க. ஆனா கிருஷ்ணாவை நினைச்சுக்கிட்டே சமைப்பாங்க. கிருஷ்ணாவுக்கு இது பிடிக்குமா? யசோதாமா பண்ணாங்க இல்லைங்களா? யசோதாமா வந்து தயிர் கடைஞ்சாங்க. அப்ப யாருக்காக கடைஞ்சாங்க? கிருஷ்ணனுக்காக. அது எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க? பகவானை பத்தி பாட்டு பாடிங்க. பாட்டு பாடி. எஸ், அவங்களுக்கு ஒரே நோக்கம் தன்னுடைய குட்டி மகனுக்கு வந்து நல்ல வெண்ணெய் கொடுக்கணும், சுத்தமான நல்ல வெண்ணெயா தான் கொடுக்கணும். ஏன் அவன் இப்படி திருட்டுன்னு கெட்ட பேர் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பாட்டு பாடிக்கிட்டே வந்து அந்த தயிரை கடையிறாங்க. சோ அவங்களுடைய உணர்வு பூரா கிருஷ்ண உணர்வா இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? கிருஷ்ண உணர்வா இருக்கு.
சோ அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது இந்த உலகத்துல முக்கியமான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே முக்கியம் இல்ல. யசோதாமாவுடைய உலகமே கிருஷ்ணா தான். அதுவும் கிருஷ்ணா வந்து ஒரு வாட்டி கொட்டாவி விட்டாராமா. கொட்டாவி விட்டானே வாயில என்ன தெரியுது? உலகம் இது. உலகம் தெரியுது, முழு யூனிவர்ஸும் தெரியுது. அதே மாதிரி இன்னொரு வாட்டி என்ன மண்ணு மண்ணு சாப்பிட்டு அப்பவும் என்ன தெரியுது வாயில? உலகம் ஆனா யோசிச்சு பாருங்களேன், ஒரு லாஜிக்கலா ஒரு அம்மா அதை யோசிக்கணுமா இல்லையா? ஆனா யசோதாமா, ஐயோ என் பையனுக்கு வந்து ஏதோ யாரோ சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போய் மாட்டு யூரின் எடுத்து குளிப்பாட்டி மாட்டு சாணத்துல வந்து பூசி எல்லாம் பண்ணி பகவானுக்கு வந்து அவருக்கே சுத்தி போடுறாங்க. சோ அது அவருடைய நலனுக்காக நாராயணர் போய் வேண்டுறாங்களாம். சோ ஷி வாஸ் வெரி இன்னசென்ட். அதாவது அவங்களுக்கு வந்து கிருஷ்ணா வந்து தான் பாதுகாக்க வேண்டிய ஒரு குழந்தை. அதுதான் அவங்களுடைய ஒரே இது. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, அதை தவிர்த்து அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சோ கோபாஸ் கோபிஸ் எல்லாருமே அப்படிதான். அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய ரசால கிருஷ்ணா கூட இன்டராக்ட் பண்ணாங்க. கோபாஸாலையும் கிருஷ்ணா எல்லாம் இருக்க முடியாது, கோபிஸாலையும் கிருஷ்ணா எல்லாம் இருக்க முடியாது. கோபாஸ் வந்து சூரியன் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்காதா அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம். கோபிஸ் எல்லாம் சந்திரன் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க மாட்டாரா அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம். ஏன்னா கிருஷ்ணா வந்து அவங்களோட எப்ப இருப்பா, எந்த டைம்ல இருக்காரு? நைட் நைட்டு தான். அவரு இவரு கம்முனே இருக்க மாட்டாரு இல்லையா? எடுத்து புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கிறாரு. உடனே அவங்க வீட்டுல எல்லாரும் அப்படி அப்படி அப்படியே வேலையை போட்டு ஓடி வராங்க. இவர் வந்து, ஏமா நீங்களும் நல்ல குடும்ப பொம்பளைங்க தானே, யாராச்சும் நைட் யாரா கூப்பிட்டு இப்படி வருவீங்களா கேட்பாராம். அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்களாம் அழ ஆரம்பிச்சிருவாங்களா, கிருஷ்ணா நீ நீ இல்லாம எங்களால இருக்க முடியல கிருஷ்ணா, நீ கூப்பிட்டா நாங்க வராம எப்படி இருப்போம் அப்படிங்கிறாங்க. சோ உத்தவாவும் அப்படிதான் மிரண்டு போயிருவார். உத்தவா வந்து தான் என்னமோ உங்களுக்கு கிருஷ்ணா கான்சியஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு அட்வைஸ் பண்ணலான்னு வருவார். ஆனா இங்க இவங்க இருக்கிற நிலைமை பார்த்தனையும், ஐயையோ இதெல்லாம் என்ன இப்படி இருக்கிறாங்க, இந்நேரம் அவங்க வந்து இது கிருஷ்ணாவை நினைக்க வைக்கிறதா? நீ வேற, நான் கிருஷ்ணாவை மறக்க முடியாம நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், அதை மறக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அப்படியே மிரண்டு போயிடுவார். அவர் அவ்வளவு நாளா நான் தான் தான் பெஸ்ட் டிவோட்டின்னு நினைச்சிட்டு இருக்காரு. விருந்தாவனத்துல வந்து கோபிஸ் கோபாஸ் எல்லாம் பார்த்து யசோதாமா இவரெல்லாம் பார்த்தனே அவர் அப்படியே மிரண்டு போய், இந்த விருந்தாவனத்துல நான் ஒரு புல்லா பிறக்கணும், ஏன்னா இந்த பகவானுடைய இந்த டிவோட்டிஸ் என்ன மிதிக்க மிதிக்க எனக்கு பக்தி கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். என்ன ஒரு இது பாருங்க, பகவானுடைய டிவோட்டிஸோட காலடி தட நம்ம படணும். சோ இது மாதிரி எண்ணற்ற பாஸ்ட் டைம் நம்ம சொல்லலாம். எல்லாமே எங்க வந்து நிக்குதுன்னா பகவானுடைய பக்தர்கள்ட்ட தான் வந்து நிக்குது. பகவானுடைய பக்தர்கள் வந்து பகவானே சொல்றாரு, என்னால இவங்களுடைய அன்புக்கு ரீபே பண்ண முடியல அப்படிங்கிறார், திருப்பி செலுத்த முடியல. அவங்களுடைய அன்பு நினைச்சு அவர் வந்து அழுகிறார், நெகிழ்ந்து போய் அழுகிறார் ராதாராணியோட அன்பை பார்த்து. சோ பகவான் ராதாராணி மேல பட்ட அந்த காத்து வந்து வந்ததுக்கு வந்து அவர் அவ்வளவு புலாங்கிதம் அடைவாராம். ஏன்னா அவங்களுடைய அந்த லவ், அவங்க கிருஷ்ணா கூட இருக்கையிலே ராதாராணி அழுவாங்களாம் கிருஷ்ணா காணோம்னு சொல்லி. சோ அந்த அளவுக்கு வந்து அவங்க எப்பவுமே கிருஷ்ணா வந்து நினைச்சிட்டே இருக்காங்க. சோ அவங்க வந்து இவர் அவரை விட்டு பிரிஞ்சு போனோடனே அவங்க வந்து பாக்குற எல்லாத்தையும் திட்டிட்டு இருப்பாங்க. அந்த தமால மரம்னு சொல்லுவாங்க, அந்த மரம் வந்து கருப்பா இருக்குமா. உடனே இதுதானே கிருஷ்ணாவோட நிறம் அப்படின்னு சொல்லி போய் அந்த மரத்தை கட்டி பிடிப்பாங்களாம். அப்புறம் அந்த வண்டு சுத்திட்டு இருக்குமா. உடனே அந்த வண்டை பார்த்து, ஏ வண்டே, உன்னுடைய எஜமானான கிருஷ்ணாட்ட போய் சொல்லு, இங்க ஒரு பொண்ணு உன்னை காணான்னு இவளை பரிதபிச்சுட்டு இருக்கிறான்ட்டு அப்படின்ட்டு. அந்த இந்நேரம் அவருக்கு என்ன, மதுரால வந்து அவரு ஜாலியா இருப்பாரு சொல்லி திட்டுவாங்களாம். நீ போய் இத போய் மாஸ்டர்ட்ட சொல்லிராத அப்படின்னு சொல்லுவாங்களாமா. ஆனா உண்மையிலே அந்த வண்டா வர்றது யாரு? கிருஷ்ணா. பகவான். எஸ். சோ இதெல்லாம் வந்து நமக்கு இப்ப நாம இப்ப பக்தியில இருக்கிற எல்லாமே புரியாது. ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பக்தன், தூய பக்தன் எப்படி இருப்பான்னா எப்பவுமே கிருஷ்ணாவை நினைச்சிட்டு இருப்பான். இன்னும் மத்த பக்தர்களுடைய அசோசியேஷன்ல இருப்பான். அந்த அசோசியேஷன் பக்த சங்கத்துல மட்டும்தான் ஒருத்தனால பக்தி பண்ண முடியும். தனியா நான் பக்தி பண்ணிருவேன் அப்படின்னா பண்ண வாய்ப்பே கிடையாது. பிரபுபாத் வந்து யோசிச்சு பாருங்க, அவர் வெறும் பகவத்கீதைக்கும் பாகவத்துக்கும் மொழிபெயர்ப்பு பொருள் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம் இல்லையா? அவர் எதுக்காக இஸ்கானை உருவாக்குனார்?
கிருஷ்ண பக்தி எல்லாருமே பக்தி தொண்டில் ஈடுபடணும், பக்தர்களா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பக்தர்களுக்கு குருநாதர். சங்கம் வேணும் இல்லைங்களா? பிரபுபாத் வந்து உபதேசாமிரத்துல கொடுத்திருப்பாரு. யார் யாரோ வியாபாரிகளுக்கு எல்லாம் சங்கம் இருக்கு, அப்போ பக்தர்களுக்கு ஒரு சங்கம் வேண்டாமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. சோ சங்கத்துலதான் பக்தி பண்ண முடியும். ஏன்னா ரூப கோஸ்வாமி சொல்றாரு, அசத் சங்க தியாகா, தேவை அந்த பௌதிகவாதிகளோட சங்கத்தை தியாகம் பண்ணிருங்க. சோ அதை வந்து எம்பசைஸ் பண்ணுவாரு. பக்தர்களுடைய அந்த சதோ விருதே, அந்த ஆச்சாரியருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுங்க, எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பக்தி பண்ணுங்க. சோ அந்த பிரச்சேதாஸ் வந்து அந்த பாஸ்ட் டைம்ல வந்து அவங்க பகவானை வழிபடுறப்போ பகவான் அதான் சொல்லுவாரு வந்து, நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம் பகவான் சொல்லுவார். சோ பக்தர்களாமிய நாம ஒண்ணு சேர்ந்து பகவானுடைய இந்த லீலைகளை டிஸ்கஸ் பண்றப்போ வேற மாதிரி அந்த லீலை வந்து வெளிப்படுமா. ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்றதுதான், தாமோதர லீலையே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்குது இல்லைங்களா? வருஷம் நம்ம கேட்கிறோம். வருஷம் பல டிவோட்டிஸ் நீங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா? தாமோதர லீலை 18 நாள் 18 அத்தியாயத்துல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்டட் ஃபாலோ அப் கிளாஸ்லயும் நாங்க பேசியிருக்கோம். சோ இங்க அந்த தமிழ் கீதாலையும் நீங்க கேட்டிருப்பீங்க. சோ பகவானுடைய வெவ்வேறு லீலைகள் நம்ம நிறைய முறை கேட்கிறோம். ஆனா நமக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி மெசேஜ் கிடைக்குது, ஒரு ருச்சி கிடைக்குது. சோ இதுதான் பகவானுடைய கதையினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு முறையும் அந்த பக்தர்கள் சங்கத்துல விவாதிக்கும் பொழுது ஆனந்தத்தை கொடுக்குமா, ஆன்மீக ஆனந்தத்தை கொடுக்கும். சோ உங்க கடைசியில் ஸ்ரீமத் பாகவதம் பற்றி பிரபுபாத் கொடுத்திருக்காரு பாருங்க. பாகவதம் அப்படின்னாவே என்னன்னா பகவானுக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் நடுவுல நடக்கிற அந்த சுவாரஸ்யமான லீலைகள், இது சொல்றதா ஸ்ரீமத் பாகவதம் இல்லைங்களா? எஸ். நம்ம எத்தனையோ விஷயம் பாகவத்துல கேட்கிறோம். பாத்தீங்கன்னா பாகவதம் எழுதின வியாசரே வந்து மிரண்டு போய் மனசு ஒடிச்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ அவருடைய ஆன்மீக குருவை போய் அணுகிறாரு. அப்போ அவரோட ஆன்மீக குரு யாரு? நாரதர். அப்ப நாரதர் வந்து சொல்றாரு, நீ எத்தனையோ எல்லாம் புராணம் எல்லாம் எழுதின, ஏற்கனவே இந்த கலியுக மக்கள் வந்து கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. நீ வந்து டைரக்டா கிருஷ்ணா தான் காடுன்னு சொல்லாம இன்டைரக்டா நீ சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி புரியும்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் உப்சிதம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது நீ வந்து ஒரு காக்கைகள் அமர்ற இடம், மத்த பௌதிக விஷயம் பேசினதெல்லாம். சோ பகவான பத்தின விஷயத்த டைரக்டா நீ கொடுத்தினாதான் அதுதான் மக்களுக்கு கரெக்டா போய் சேரும், நீயும் உனக்கும் வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும் சொல்லி நாரதர் வந்து அட்வைஸ் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வியாசர் என்ன எழுதுறாரு? பாகவத்தை தொகுக்கிறார் இல்லையா? வியாசருடைய வேலையை தொகுக்கிறார். சோ பாகவதம் ஃபுல்லாவே பகவானையும் அவருடைய பக்தர்களையும் பற்றிய விஷயங்கள் நிரம்பியது. ஸ்ரீமத் பாகவத புராண மமலம் வைஷ்ணவானாம் பிரியம், வைஷ்ணவர்களுக்கு மிகவும் பிரியமானது பாகவதம். நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய என்ன சொல்றது, முக்கியமான புத்தகம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் தான். எது வேணாலும் நம்ம பாகவத்தை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா? பகவான் பக்தர்கள்ட்ட ஒவ்வொருத்தட்டும் எப்படி நடந்துக்கிட்டாரு, எல்லா டீட்டெயில்ஸுமே பாகவத்துல இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா கர்மா ஞானம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்குன்னா பாகவத்துல பக்தி மட்டுமே இருக்கு. அது கூட சிஸ்டர் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, பாகவதம் வந்து மோகினி மூர்த்தியாமா. அதுல நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நீங்க படிக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து வெளிப்படுமாமா. உங்களுக்கு வந்து வேற எதையாவது இன்ட்ரெஸ்ட்னா நீங்க அப்படி படிச்சீங்கன்னா பாகவதம் அதையும் கொடுக்கும். அதே சமயம் பக்தி தான் வேணும்னு சொல்லி நீங்க பாகவதம் படிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு பக்தி தேவி ரிவீல் ஆவாங்க. வெவ்வேறு காலகட்டங்கள்ல அழகழகான ஸ்டோரிஸ் இருக்குது இல்லைங்களா? பலி மகராஜ் ஸ்டோரி, பீஷ்மர், பாண்டவர்கள் பத்தி, பரீட்சித் மகாராஜா பத்தி எத்தனையோ ஸ்டோரிஸ், கஜேந்திரா.
பிரகலாத் மகாராஜ். சோ இவங்க துருவன். எல்லாம் துருவா. எஸ், இந்த மாதிரி மிகச்சிறந்த பக்தர்கள் பத்தின ஸ்டோரிஸ் வந்து வருது. அதுல நுணுக்கமா நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லித்தராங்க. இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்க. ஒரு விதுரா பாருங்க, நாம அன்னைக்கு கூட பார்த்தோமா, விதுரா வந்து அவ்வளவு பெரிய டிவோட்டி. அவரு அவரை வந்து துரியோதனை இன்சல்ட் பண்றான். ஆனா அவரு அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாருன்னா, இது பகவானுடைய பிளான். அவர் ரொம்ப நாளா அவருக்கு வந்து இந்த ராஜாங்க வேலையில விட்டுட்டு பகவானுடைய கஷேத்திராடங்களுக்கு போகணும்னு ஆசை. சோ அத வந்து நிறைவேறதுக்கு கிருஷ்ணாவுடைய பிளான் இது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. இந்த மெச்சூரிட்டி யாருக்கு வர யோசிச்சு பாருங்க. இந்த விதுரா இல்லாம திருதராஷ்டிராவால ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஏதாவது பிரச்சனைனா உடனே கூப்பிடு விதுராவன்னு சொல்லி விதுரா வந்து அவ்வளோ நல்லா சொல்லி தருவார். ஆனா அப்பேற்பட்ட விதுரருக்கு வந்து ஒரு இன்சல்ட் வந்தப்ப திருதராஷ்டிரம் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல, பேச கூட இல்ல. இது எவ்வளவு, அதாவது துரியோதனா பேசுனது கூட விதுரா அக்கவுண்ட்ல எடுத்துக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் துரியோதனா வந்து மோசமானவர் சொல்லிட்டு. ஆனா தன்னுடைய திருதராஷ்டிரா பேசாம இருந்ததுதான் அவருக்கு பயங்கர ஷாக். அதுலதான் வெறுத்து போய் கிளம்பி போவார். ஆனா அப்படிப்பட்ட அண்ணனுக்கும் வந்து அவர் நல்லது பண்றாரா இல்லையா? மறுபடியும் வருவாரு, போர் முடிஞ்சு வர்றாரு, வந்து அவங்க அண்ணனை கண்டபடி திட்டுவாரு. என்ன பசங்களை கொன்னாங்க, அவங்களோட இதுல போய் நீ சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கிற, உனக்கு வெக்கமா இல்ல? இன்னமா நீ இந்த ஃபேமிலி லைஃப்ல உனக்கு ஆசை விடல, கிளம்பு முதல்ல. 100 பசங்களை பெத்து 100ஐயும் தொலைச்சிட்டு திருப்பி நீ வெக்கமே இல்லாம உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிற, கிளம்பு முதல்ல அப்படிம்பாரு. திருதராஷ்டிராவும் காந்தாரி உடனே கிளம்பிடுவாங்க. சோ கடைசி வரைக்கும் அவருடைய அண்ணனுக்கு நல்லது மட்டுமே சொல்லித்தரார் விதுரர். சோ இதெல்லாம் யாரால பண்ண முடியும் சொல்லுங்க? டிவோட்டிஸால மட்டும்தான் பண்ண முடியும் இல்லையா? பக்தர் அல்லாதவன் தனக்கு ஒருத்தன் தப்பு பண்ணானா அவனை பழி வாங்கணும்னு நினைப்பானே ஒழிய அவனுக்கு நல்லது சொல்லித்தர மாட்டாங்க. எழுதி வேணாலும் தர. டிவோட்டிஸ் மட்டும்தான் தனக்கு ஒருத்தன் கெடுதலே பண்ணாலும் அவங்களுக்கு நல்லது பண்றது. எஸ், ரியல் கம்பேஷன், உண்மையான கருணை. ஒவ்வொரு ஜீவாத்மா மேலையும் ஒரு பக்தன் காமிக்கிறது தான் உண்மையான கருணை. மத்தவங்க எல்லாம் இந்த உடலுக்கு தான் கருணை காமிப்பாங்க. ஐயோ நீ பாவம், இந்த உனக்கு ட்ரெஸ் எடுத்தனேன், இந்த உனக்கு சாப்பாடு போட்டுத்தரேன், உனக்கு அந்த ஹெல்ப் பண்றேன், இந்த ஹெல்ப் பண்றேன். அது எல்லாமே யாருக்கு பண்றாங்க? உடலுக்கு பண்றாங்க. பக்தன் மட்டும்தான் அந்த ஆத்மா, அவனை வந்து ஆத்மாவா பாக்குறான். இந்த ஆத்மா பகவான்கிட்ட வருதா, அதுதான் வந்து அவங்களுடைய பகவானோட கனெக்ட் பண்ணி விடணும். இழந்த அந்த கனெக்ஷனை திருப்பி பண்ணி விடணும். சோ அதுதான் வந்து ஒரு பக்தனுடைய தலையாய கடமை. பிரபுபாத் அதான் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பான. பிரபுபாத் என்ன சொல்றாரு, எமர்ஜென்சி அப்படிங்கிறார். ஒரு நாட்டுல எமர்ஜென்சி இருந்தா எப்படி வந்து மக்கள் இதா இருப்பாங்களோ அது மாதிரி இது ஒரு எமர்ஜென்சி. நீங்க வந்து எல்லாரும் போய் பிரச்சாரம் பண்ணுங்க, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. பிரபுபாத் அழுகிறாரு. எதுக்கு அழுகிறாருன்னா, இவங்க எல்லாம் வந்து ஒரு ஆன்மீக அறிவு இல்லாம இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அவர் ஒரு ஆச்சாரியா அவருடைய காரணமற்ற கருணையிலான அவர் அழுகிறார். சோ நாமக்கெல்லாம் அழுக எப்ப வரும்னா, ஐயோ என்னை யாரோ திட்டாங்களே, என்னோட ஈகோ ஹர்ட் ஆயிருச்சே, அப்பதான் அழுக வரும் இல்லைங்களா? அப்பதான் அழுக வரும். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் இறந்து அத கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இறந்துட்டாங்கன்னா கூட அங்க போய் நம்ம அழுகை வர வைக்கிறதுக்கு நமக்கு நடந்த துக்கத்தை யோசிச்சாதான் நமக்கு அழுக வரும் இல்லைங்களா? நம்மளை மட்டுமே தான் நம்ம சென்டர் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சோ அது வந்து உண்மையான கருணை, கம்பேஷன் ஆகாது. ஒருத்தருக்கு கம்பேஷன் நீங்க கருணை காமிக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த ஆத்மாக்கு நீங்க பக்தி கொடுக்கணும். அது மட்டும்தான் உண்மையான கருணை. வேற எதுவுமே அந்த ஆத்மாவை காப்பாத்தாது. நீங்க கொடுக்கிற சாப்பாடு 3 வேளை கொடுத்தீங்கனாலும் 3 வேளையோட முடிஞ்சுது. அடுத்த நாள் காலையில அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பாப்போம்? ஒருத்தர் நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க, நீங்க வாழ்நாள் ஃபுல்லா கொடுத்துருவீங்களா? முடியாது. சோ அதெல்லாம் அதோட போயிடும். நீங்க கல்வி கொடுக்கறது, கல்வி கொடுத்தாலும் அவர் படிச்சு வேலை பார்ப்பாரு, அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனால் அவன் ஹாப்பியா இருப்பானான்னு கேட்டா இல்ல. என்னைக்கு உங்க ஆத்மா வந்து சூப்ரசீததி திருப்தி அடையுதோ
அப்பதான் வந்து உங்களால ரியல் ஹாப்பினஸே டேஸ்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க எவ்வளவு கோடி சம்பாதிச்சாலும் ஹாப்பினஸ் வராது. நீங்க பர்ஃபெக்டான லைஃப் இந்த பௌதீக உலகத்துல வாழ்ந்தாலும் ஹாப்பினஸ் வராது. ஆத்மா திருப்தி அடையிறப்ப மட்டும்தான் நமக்கு வந்து ஹாப்பினஸ் வரும். அது எப்ப ஆத்மா திருப்தி அடையும்னா பகவானோட அது இழந்த அந்த தொடர்பை புதுப்பிக்கும் போதுதான். எனக்கும் பகவானுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பை புதுப்பிக்கிறப்பதான் கரண்ட் கனெக்ஷன் ஒழுங்கா உள்ள போய் லைட் எரியும் இல்லைங்களா? லைட் எரிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? கரண்ட் கரண்ட் நான் போய் கனெக்ஷன் சுவிட்ச் போர்ட்ல வந்து பிளக் சொருகணும். சொருகாம லைட் எரியாது இல்லைங்களா? சோ அந்த பகவானுடைய அந்த சுவிட்ச் போர்ட்ல கொண்டு போய் என்னோட பிளக்க சொருகுனாதான் எனக்கு வந்து இங்க ஹாப்பினஸ் கிடைக்கும். மத்தபடி எனக்கு வேற என்ன பண்ணாலும் கிடைக்காது. சோ இத குடுக்கறது தான் வந்து பாகவதம், பகவத்கீதை போன்ற புராணங்கள். பாகவத புராணம் அமலம். அமலம்னா என்ன அர்த்தம்? குற்றம் இல்லாத தூய்மையான இல்லைங்களா? எஸ், அமலம்னா தூய்மையான. அந்த தூய்மையான அந்த பாகவதம் வைஷ்ணவ பிரியம், வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப பிரியமானது. சோ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த தர்ம அர்த்த காம மோக்ஷா எல்லாம் வந்து பாகவத்துல கிடையாது. வர்ணாசிரம தர்மம் பத்தியே அது வந்து பேசவே இல்லை. அதுல பாகவத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்லி பகவான், பகவானுடைய பக்தர்கள், இவங்களுடைய வர்ணனை. சரிங்களா? சோ கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் பெற்ற ஆத்மாக்கள் இளைஞன் பெண்ணுடைய சங்கத்தில் ஆனந்தம் அடைவது போல திவ்யமான இலக்கியங்களை கேட்பதில் இடையராத ஆனந்தம் அடைகின்றனர். சோ 2 அனாலஜி இந்த ஒரு பர்பட்லயே பிரபுபாத் கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு யூத் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுல அலாதி இன்பம் இருக்கும் இல்லைங்களா? என்னதான் பேசுவாங்கன்னே தெரியாது. விடிய விடிய போன் பேசுவாங்க, பேசுவாங்க 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 பேசிட்டே இருப்பாங்க. ஸ்வீட் நத்திங் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸ்வீட் நத்திங். ஆனா அந்த ஏஜ்ல அந்த ஹார்மோன் லெவல் உச்சகட்டத்துல இருக்கிறப்போ ஒரு ஆணை பார்க்கறப்போ ஒரு பெண்ணுக்கும், ஒரு பெண்ணை பார்க்கிறப்போ ஒரு ஆணுக்கும் ஈர்ப்பு வரும். சோ அந்த ஈர்ப்புனால அவங்க வந்து அவ்வளவு ஒரு இதா பேசிக்குவாங்க. அது மாதிரிதான் பக்தர்களும் பகவானை பத்தி தங்களுக்குள்ள பேசிக்குவாங்களாம் இல்லைங்களா? திவ்யமான இலக்கியங்களை வந்து டிஸ்கஸ் பண்றதுல வந்து அளவற்ற ஆனந்தம் அடைகிறாங்களாம் பக்தர்கள். சோ கதாதர் பண்டிட்ட வந்து பாகவதம் படிக்க சொல்லி மகாபிரபு அழுவாராமா, கதாதர் பண்டிட்டும் அழுவாராம். அப்படி அந்த புக்கே நனைஞ்சிருமாமா, அவங்க படிக்கிற அந்த புத்தகமே நனைஞ்சிருமாமா. சோ அது ஒரே ஒரு சாப்டரை திருப்பி திருப்பி படிக்க சொல்லுவாராம் மகாபிரபு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சோம் மாதாஜி, நீங்க சொல்லியிருக்கீங்க. எஸ் எஸ். சோ அப்படி என்னதான் இருக்கும்? ஒரே சாப்டரை திருப்பி திருப்பி படிச்சு ரசிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் இருக்கும்? யோசிச்சு பாருங்க. சோ அந்த ஆன்மீக ரசனை அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்குது. பகவானுடைய இந்த லீலையில இந்த டேஸ்ட் அதை ருச்சிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களால அப்படி கண்ணீர் வருது, டியர்ஸ் வருது. சோ நாம வந்து இப்ப செயற்கையா அவங்கள இமிட்டேட் பண்ண கூடாது. நானும் பாகவதம் படிச்ச மாதாஜி, எனக்கு ஒரே கண்ணீர் அப்படின்னா ஒன்னா நீங்க வீட்டுல வெங்காயம் தொளிச்சிருப்பீங்க, இல்லையா பெட்டி வந்திருக்கோம். அதான், மத்தபடி நமக்கு இப்ப வர கண்ணீர்லாம் ஒண்ணும் உண்மையான கண்ணீர் கிடையாது. சரிங்களா? என்னையே நான் நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு, அதுவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு எஸ்பெஷலி அந்த 60 வயசு மேல இருக்கவங்கள்ட்ட போய் மாட்டினோம்னா பிளாஷ்பேக் ஓட்டி கொண்டு வருவாங்க. நான் வந்து எப்படி கஷ்டப்பட்டு என் ஃபேமிலியை கொண்டு வந்து அப்படி ஹஸ்பண்ட் இருந்து இப்படி கொண்டு வந்த, ஐயோ என்னுடைய மதுரைல என்னுடைய மாமியார் அவங்க அப்படிதான் இது சொல்லுவாங்க, நான் தான் இந்த குடும்பத்தை நாட்டி நாட்டி அப்ப மட்டும்தான் கண்ணீர் வரும். சரிங்களா? இப்பத்திக்கு நமக்கு வர கண்ணீர்லாம் செயற்கையான கண்ணீர். கிருஷ்ணா அப்படிங்கிற வேர்டு கேட்கிறப்பவே உண்மையான பக்தர்களுக்கு வந்து எக்ஸ்டசிக்கு போயிருவாங்களாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா சுகதேவ கோஸ்வாமி கூட ஸ்ரீமதி ராதாராணியோட நேம் சொல்லவே மாட்டார். அந்த கோபி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவார். ஏன்னா ராதாராணியோட பேரு சொன்னா எக்ஸ்டசிக்கு போயிருவாராம். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ள கதையை முடிக்க முடியாது இல்லையா? பரிஷித் மகாராஜாட்ட
சொல்லி முடிக்க முடியாது. அதனால அந்த வேர்டையே அவர் சொல்ல மாட்டார். சோ அவங்கலாம் வந்து உண்மையான தூய பக்தர்கள். சோ நாமளும் அந்த நிலைக்கு உயர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உயர முடியும். 100% முடியும். நாம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு ஒரு ஓட்ட கூட இருக்கு, ஃபுல்லா அழுக்கு, அதை கொண்டே நீங்க தண்ணியில வைக்கிறப்போ என்ன நடக்கும்? இந்த அழுக்கெல்லாம் போயிடும். போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். அழுக்கெல்லாம். ஏதோ ஒரு டைம், அதாவது அவ்வளவு அழுக்கா இருக்கிறது கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆயிரும், அந்த அழுக்கு கம்ப்ளீட்டா போயிரும். கூட வந்து என்ன ஆயிரும், சுத்தமாயிடும். நம்மளுடைய கூடையில ஃபுல்லா அழுக்கு இருக்கு. சோ நாம இந்த பக்தி தொண்டு பண்ண 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 என்ன ஆகும்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து சுத்தமாயிட்டே வரும். சுத்தமாயி ஒரு நாள் பாத்தீங்கன்னா நல்லா பியோர் ஆயிரும். அப்போ கிருஷ்ணா உள்ள வந்துருவார். சோ அது வரைக்கும் தான் இந்த போராட்டம் எல்லாமே. ஒன்ஸ் கிருஷ்ணா வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நாம அவர் கையில நிம்மதியா நம்ம இருக்கலாம். அவர் பாத்துக்குவார் நம்மள. ஆக்சுவலி பக்தி தொண்டு எடுக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவுடைய நேரடி கஸ்டடியில் நம்ம வந்துடுறோம். அவ்வளவு நாள் நம்மளுடைய லைஃப வந்து தீர்மானிக்கிறது கர்மா. ஆனா நீங்க ஒன்ஸ் ஸ்ரத்தா நிலையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி பக்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபம் பண்றீங்க அப்படின்னாவே நாம பகவானுடைய ஜூரிஸ்டிகேஷன்ல வந்துடுறோம். சோ எனக்கு நடக்கக்கூடிய சுகம் துக்கம் எல்லாமே கிருஷ்ணாவுடைய பொறுப்பு இல்லைங்களா? எல்லாமே அவருடைய பொறுப்பு. நாம என்னமோ நம்மளே எல்லாம் பண்ணிடலாம்னு நினைக்கிறோம். ஆனா நாம சும்மா கைய காலதான் ஆட்டுறோம். ரிசல்ட் கொடுக்கறது கிருஷ்ணா தான். சோ பக்தர்கள் வந்து இதை தெளிவா புரிஞ்சிருப்பாங்களாம். அதனால பக்தர்கள் எப்பவுமே ஹம்புளா தான், பணிவாதான் இருப்பாங்களாம். அவங்களுக்கு தலகணம் வரவே வராதாம். சோ இதெல்லாம் தூய பக்தர்களோட குவாலிட்டி. சோ தலகணம் இல்லாம நாம சாண்டிங் பண்றப்பதான் அதுதான் ரியல் சாண்டிங்கா இருக்கும். மத்தபடி நாம இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ரியல் சாண்டிங் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி நாம இந்த 6 டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்தேன். சோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம நல்லா ஜபம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம ஒரு நாள் பகவான்கிட்ட திருப்பி போக முடியும். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. சோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? சோ இது வந்து அபிதேயா ப்ராசஸ் சொல்லுது இல்லைங்களா? பகவான் எப்படி அடையிறதுன்னா அவரை பத்தி எந்நேரமும் பேசிட்டு ஆனந்தமா பக்தர்கள். எஸ், இதுவும் ஒரு வழிமுறை. அடுத்த ஸ்லோகாவும் ஒரு வழிமுறை தான். சோ நான் சொன்ன அந்த சம்பந்த அபிதேய பிரயோஜனம் புரிஞ்சுதுங்களா? மாதாஜி இந்த 4 ஸ்லோகங்களா நேத்து என்னமோ முந்தா நாள் சொன்னீங்களே என்ன